வணக்கம் சிவகாசி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சிவகாசி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் எஸ்தர் மேரி டயானா அவர்கள். வணக்கம் அக்கா. வணக்கம். யார் இந்த சேவியர் டயானா? யார் இந்த சேவியர் டயானா? சமூக வலைதளத்துல என்னுடைய பேரை டயானா சேவியர்னு வச்சுக்கிட்டேன். ஆனா என்னுடைய முழு பெயர் எஸ்தர் மேரி டயானா. நெல்லை மாவட்டத்தை பூர்வீகமா கொண்டது. 1987 நாங்க பட்டாசு தொழிலை நம்பி இந்த ஊருக்கு பிழைக்கிறதுக்காக வந்தோம். என்னோட பிறந்தவங்க 5 பெண் பிள்ளைங்க. அப்புறம் எனக்கு திருமணம் 2008 ஆயிட்டு எனக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அவ்வளவுதான் என்னை பற்றி உள்ளது. 2017 நாம் தமிழர் கட்சியில நான் இணைஞ்சேன். தமிழ் தேசியத்து மேல மிகுந்த ஆர்வம் ஒரு 1999 இருக்கு. அதன் அடிப்படையில அந்த கட்சியில சேர்ந்து இன்றைக்கு ஒரு வேட்பாளரா கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அந்த கட்சியில பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். உங்களுடைய அரசியல் பயணம் எங்க இருந்து தொடங்குச்சு? என்னுடைய அரசியல் பயணம் எங்க இருந்து தொடங்குச்சு அப்படின்னா, ஏதோ அரசியல்ல நான் வரணும்னு சொல்லிட்டு உடனே நான் நுழையல. அரசியலே வேண்டாம்னு சொல்லி ஓட்டு போடாதே புரட்சி செய்கின்ற அந்த சித்தாந்தத்துல இருந்த ஒரு 17-18 வயசு காலகட்டங்கள்ல தான் அரசியலை நான் பார்க்கக்கூடிய ஒரு பார்வையாளரா இருந்தேன். வாசிக்க ஒரிசால ஒரு தாக்குதல் நடக்குது, கிறிஸ்தவர்கள் மேல ஒரு தாக்குதல் நடக்கு. அப்போ அன்னைக்குதான் பாரதிய ஜனதானா யாரு, RSSனா என்னதுன்ற ஒரு அமைப்பு பத்தி புத்தகங்கள் நான் வாசிக்க பழகுறேன். இப்ப அரசியல் எல்லாம் என்னன்றது அப்ப கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன பயிற்சிகள் எங்களுக்கு அங்க கொடுப்பாங்க. சட்ட பயிற்சி, சமூக பகுப்பாய்வு பயிற்சி, அரசியல் பயிற்சி அப்படி கொடுக்கும்போது இங்க இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய அரசியல்கள்லாம் என்ன, இந்தியாவில இருக்கக்கூடிய அரசியல் என்னன்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தேர்வு கொஞ்சம் வந்தது. அப்புறம் எனக்கு தமிழ் தேசியத்தின் மேல அப்பயே ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. தமிழர்கள் நாம் தமிழர் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தது. அதன் அடிப்படையில 2007 முல்லை பெரியார் அணை மீட்புக்காக கூட ஐயா பல நெடுமாறன் ஐயா, வைகோ அவங்களோட எல்லாம் ஒரு நடைப்பயணம் 5 மாவட்ட விவசாயிகளுக்காக நடைப்பயணம் போச்சு. அப்புறமா 2006 கூட செஞ்சோலை அந்த இதனுடைய ஒரு குண்டு போட்டாங்க, குழந்தைகள் எல்லாமே அதில் இறந்தாங்க. அதுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் கூட இளையோர் இயக்கம் சார்பா நாங்க நடத்தினோம். இப்படி என்னுடைய பார்வை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா இத நான் எடுத்துக்கிட்ட பயிற்சி எல்லாமே மக்களுக்கு கொடுக்கணும். கட்சி அரசியலா மாறக்கூடாது, இயக்க அரசியலா இருக்கணும்ன்றதுனால மக்களுக்கு நான் கொடுக்கும்போது எனக்கு சில சிக்கல்கள் வருது. இவங்க யாரு, அரசியல்வாதம் இதெல்லாம் பண்ணணும். மக்களுக்கு சிக்கல் வரும்போது எனக்கு ஒரு அரசியல் களம் ஒண்ணு தேவைப்பட்டுச்சு. அது இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள்கிட்ட எனக்கு அதுல திருப்தி இல்லை. அதுக்கப்புறம் தான் அந்த நேரத்துலதான் அண்ணன் சீமான் அவர்களுடைய உரையை தமிழன் தொலைக்காட்சியில நான் பார்ப்பேன். அப்ப எனக்கு அவர் பிடிச்சிருந்தது. அப்புறமா அந்த கொள்கையில நான் தட்டி இணையதளத்துல பார்க்கும்போது ஏன்னா ஒரு உறுப்பினரா நான் இணைச்சுக்கிட்டேன். தொடர்ச்சியா 2017 தொடங்கின நான் 2026 சட்டமன்ற தேர்தல்ல ஒரு வேட்பாளரா களங்காண்ற அளவுக்கு வந்திருக்கிறேன். உங்களோட பார்வையில சிவகாசி, நான் வாழ்ந்தது, என்னை வாழ வச்சது எல்லாமே இந்த சிவகாசிங்கிறனால நான் சிவகாசியை உற்று நோக்கிக்கிட்டு இருக்கேன். இந்த வகையில நான் அடிப்படையா நான் பாக்குறது பட்டாசு தொழிலாளர்களையும் அச்சு, அதாவது பிரிண்டிங்ல இருக்கக்கூடிய இன்னைக்கு வளர்ச்சி நான் பார்க்கும்போது இருந்தது வேற. இன்னைக்கு ஒட்டுமொத்தமா எல்லாமே இதாயிருச்சு. இன்னைக்கு பசுமை பட்டாசுன்னு சொல்றாங்க. பட்டாசு தொழில நசுக்கக்கூடிய எல்லா வேலைகளுமே நடந்துட்டு இருக்குது. பட்டாசு தொழிலாளர்களை இன்னைக்கு நம்ம சிவகாசியில பட்டாசு தொழில நேசிக்கிறோம். ஆனா இதை கடந்து மற்ற மாவட்டங்களோ மற்ற நாடுகளோ போனா இந்த தொழில் வேண்டாம், மக்கள் பாதிக்க அடைகிறாங்கன்னு தான் சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையாது. எல்லா தொழிலுமே ஒரு பாதிப்பு இருக்கதான் செய்யுது. இந்த பாதிப்பை எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறத பாக்குறதா ஆட்சியாளர்களுடைய வேலை. அந்த அடிப்படையில பார்க்கும்போது கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 பக்கமே நம்ம சிவகாசியை சுத்தி பட்டாசு ஆலை தான் இருக்குது. ஆனா அந்த ஃபயர் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய எங்க இருக்கு அப்படின்னா நகரத்தினுடைய மத்தியில இருக்குது. இப்ப முதலிப்பட்டியில ஒரு வெடிப்பு வெடிச்சிச்சு அப்படின்னா இங்க இருந்து அவங்க போறவங்களையும் 40 விழுக்காடு ஒரு தீக்காயம் அடைஞ்சவங்க 60, 70, 80ன்னு அவங்களுடைய காயங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல மேற்கு இந்த பக்கம் ஆணையூர்லயோ இல்ல அதை தாண்டி இருக்கக்கூடிய பகுதியிலயோ வெடிச்சிச்சுன்னா இங்க இருந்து அவங்க போறதுக்கே ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். அப்ப இதெல்லாம் நான் இந்த 2012 ஒரு பட்டாசு வெடிச்சிச்சு முதலிப்பட்டியில. அப்ப எனக்கு 60 நாள் நான் கருவுற்று இருந்ததுனால எவிடன்ஸ் கதிர் அப்படின்றவங்க ஃபேக்ட் ஃபைண்டிங்க்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. என்னால அங்க போக முடியல. திரும்ப நான் எங்க போனேன்னா அந்த மருத்துவமனையை நோக்கி எத்தனை பாதிப்பு அதெல்லாம் பார்த்து சொல்ல வேண்டியிருந்துச்சு. சரி, குறைஞ்சபட்சம் ஏதாவது தேடிட்டு போவோம் அப்படின்னா அங்க அவங்களுக்கு போதுமான அளவு தீக்காய சிகிச்சை பிரிவு தான் சிவகாசியில இருக்கு. தீக்காயத்துக்குன்னு என்று தனி மருத்துவமனை கிடையாது. அப்ப எங்க அதிகமா எது நடக்குமோ அதுக்கான தீர்வு தான் இங்க இருக்கணும்.
அதே மாதிரி இந்த ஃபயர் சர்வீஸ் இங்க இருந்து முதலிப்பட்டிக்கு போகலையும் இறப்பு எண்ணிக்கை அதிகமாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு விஷயம். ஒண்ணு, தீக்காய சிகிச்சை பிரிவு தான் இருக்கு, அதற்கான தனி மருத்துவமனை இங்க இல்ல ஒண்ணு. ரெண்டாவது, முறையான நேரத்துக்கு ஆம்புலன்ஸோ அல்லது இந்த ஃபயர் சர்வீஸோ போகக்கூடிய அளவுக்கு இங்க வந்து ஃபெசிலிட்டி இல்லை. அப்ப அதனால அதிகமா மக்கள் இறந்துட்டாங்கன்னு சொல்லும் போது இது வெளியில மாவட்டம் உள்ளவங்களுக்கு இந்த பட்டாசே வேண்டாம் அப்படின்னு. அப்ப பட்டாசுங்கிறது ஒரு தொழில், அந்த தொழிலை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா நாலு பக்கமும் அவங்க என்ன பண்ணணும், நாலு பக்கமும் இருக்கக்கூடிய இடங்கள்லயும் ஃபயர் சர்வீஸை வைக்கணும். அதே நேரத்துல சிவகாசியில தீக்காயத்துக்குன்னு தனி மருத்துவமனை ஒண்ணு வேணும். அதனால எனக்கு இந்த இது அடுத்து பிரிண்டிங் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கே நல்லா தெரியும், கோயம்புத்தூர்ல தான் எல்லாருமே அடிக்கிறாங்க. இதே தமிழ்நாடு பாடநூல் கழகம் வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு பிரஸ்ல தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அது வந்து நம்மளை கடந்து வேற மாநிலத்துக்கு போயிருச்சு. அப்ப எங்களோட தொழில் வாழ்வாதாரம் எல்லாமே வேற ஒரு மாநிலத்துக்கு போயிருச்சு. அப்ப வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. ஏன் போச்சு? இங்க இந்த பிரிண்டிங்கை நம்பி இத்தனை மக்கள் இருக்காங்க. பிரிண்டிங்னா நீங்க பிரிண்டிங் பிரஸ் மட்டும் சொல்லக்கூடாது, அதுல லேமினேஷன் இருக்கு, ஸ்கோரிங் இருக்குது, அட்டை பிக்கிறது இருக்கு, அங்க டீ விற்கக்கூடிய ஒரு பாட்டி முதற்கொண்டு அந்த தொழிலை நம்பிதான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது வேலை இழப்புகள் வந்து இங்க அதிகமா நடக்கிறதா நான் வந்து பாக்குறேன். அப்ப இதுக்கு என்ன மாற்று அப்படிங்கும் போது அந்த மாற்றையும் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த சிவகாசிக்கு நான் வந்து வேட்பாளராக ஆகணும்னு. சிவகாசியில உள்ள முக்கியமான பிரச்சனைகள்னா என்னென்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல சாலை வசதி எல்லா பக்கங்கள்லயும் சரியா கிடையாது. குப்பைகளை வந்து சரியா அதை மக்கள்கிட்ட இருந்து வாங்கி அதை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இங்க இல்லை. அதே மாதிரி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஊரணிகள், கண்மாய்கள் எல்லாமே இன்னைக்கு மிக முக்கியமானவர்களால ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த மாதிரி இருக்கிறதுனால நிலத்தடி நீர் வந்து உங்களுக்கு பாதிக்கப்படும், உங்களுக்கே தெரியும். இது போக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த சிவகாசி பாலத்தையே இவ்வளவு பல வருஷமா இது வந்து பேசி பேசி இன்னைக்கு வந்திருக்குது. அடுத்து இப்ப திருத்தங்கல் பாலத்திற்கான எல்லா வேலைகளும் இங்க நடந்துட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து உண்மையிலேயே உழைப்புல இருந்து வெளியேற்றப்படுறாங்க. உழைப்புல இருந்து வெளியேற்றப்பட்ட போதுதான் வெளி மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் இங்க உள்ள வந்து அவங்க வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் வருது. ஆனா இங்க இருக்கக்கூடிய மக்கள் வேலை இல்லாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்க உருவாயிட்டு இருக்கு. இதை வந்து நான் ஒரு முக்கிய பிரச்சனையா நான் வந்து பாக்குறேன். அது போல பாத்தீங்கன்னா கல்வி வந்து நம்ம எல்லாம் நினைச்சிடும் விருதுநகர் மாவட்டம் கல்வியில சிறந்த மாவட்டம். இந்த சிவகாசியில பட்டாசு தொழில வேலை பார்க்கக்கூடிய உங்களோட குழந்தைகள் மேற்படிப்புக்கு போறாங்களான்றதுக்கு எந்த டேட்டாவும் இங்க கிடையாது. எல்லாருமே 10ஆம் வகுப்பு முடிக்கிறாங்க, 12ஆம் வகுப்பு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க உயர்கல்விக்கோ அல்லது அதிகபட்ச ஆராய்ச்சி கல்விக்கு எத்தனை பேர் போயிருக்காங்கன்னா இங்க வந்து சுழியன்தான். என்ன அப்படின்னா அரசு கல்லூரின்னு பார்த்தா இப்பதான் தொடங்கியிருக்கு. இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளதான் அரசு கலைக்கல்லூரி இங்க வந்து இருக்குது. இது போக சட்ட கல்லூரி, சட்டம் படிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நான் மதுரைக்கு தான் குறைஞ்சபட்சம் மதுரை அல்லது தேனி, திருநெல்வேலி சுத்தி இந்த மாதிரிதான் போக வேண்டியிருக்கு. இந்த சட்டக்கல்லூரி நம்ம சிவகாசிக்கு கட்டாயமா ஒரு சட்டக்கல்லூரி கொண்டு வரணும். கூடுதலாக இன்னொரு அரசு கல்லூரி கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடையது. இதெல்லாமே சிந்திக்க வேண்டியிருக்கு. அதனால அடுத்து என்னுடைய மிக முக்கிய பிரச்சனையா நான் சொல்றது இந்த கல்விதான் இதா இருக்கு. அரசு பள்ளிகளுமே பாத்தீங்கன்னா சுகாதாரமற்ற நிலையில இருக்கு. இப்ப நான் படிச்ச திருத்தங்கல் சீரா அரசு மேல்நிலை பள்ளியில பெண்கள் பள்ளியா இன்னைக்கு மாத்திருக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, அந்த கழிப்பறையில நீங்க ஒரு 2 நிமிஷம் உள்ள போய் நின்னுட்டு வாங்களேன். நான் அதே யூனிஃபார்ம் போட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள போய் பார்த்தேன். அவ்வளவு ஒரு மோசமா இருக்கு. அதை சுத்தம் பண்றதுக்கு உள்ள போய் கேட்டோம் அப்படின்னா சுத்தம் பண்றதுக்கு போதுமான தூய்மை பணியாளர்களே தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு அரசாங்கத்திட்ட இருந்து காசு வர்றது இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அரசு பள்ளி தரம் இல்லாம இருக்க போய் தான் நான் வந்து ஒரு தரமான பள்ளியை தேடி பல ஆயிரம், நல்லா இப்ப உங்க பிள்ளையா இருக்கட்டும் என் பிள்ளையா இருக்கட்டும், வருஷத்துக்கு படிப்புக்கு மட்டுமே 1 லட்சம் ரூபாய் சாதாரணமா தொடக்கப்பள்ளி உயர்நிலை பள்ளிக்கு நம்ம செலவு பண்றோம். இத வந்து அரசு பள்ளி தரமா இருந்துச்சுன்னா நிச்சயமா நீங்களும் நானும் எங்க கொண்டு போய் சேர்ப்போம்? அரசு பள்ளியில தான் கொண்டு போய் சேர்ப்போம். அடுத்து இன்னொரு முக்கிய பிரச்சனைன்னு பார்க்கும்போது நான் மருத்துவமனையை சொல்லுவேன். இன்னைக்கு நீங்களும் சரி நானும் சரி உள்ள போனோடனே மருத்துவமனைக்கு, அரசு மருத்துவமனைக்குள்ள போகும்போதே அவங்க என்ன ஒரு டாக்டர் என்னை வந்து நல்லா பார்க்கணும், நல்லா என்னை தடவி தொட்டு பார்க்கணும், எனக்கு என்ன சொல்லணும், என்கிட்ட டாக்டர் பேசணும்ன்ற எண்ணம் வந்து இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. நான் வந்து அங்க சாதாரணமா அந்த அரசு மருத்துவமனை போகும்போது அங்க இருக்கக்கூடிய நோயாளிகள் எல்லாம் பார்க்கும்போது டாக்டர் என்கிட்ட பேசணும், பேசுனா அந்த டாக்டர் நல்ல டாக்டர் நினைக்கிறாங்க. ஒரு டாக்டருக்கு இன்னைக்கு அங்க மொத்தமே டாக்டர் 17 டாக்டர் தான் இருக்கிறாங்க. ஆனா ஓபி அந்த வெளி நோயாளின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த வெளி நோயாளிகள் வந்து ஒரு நாளைக்கு 500 பேர் உள்ள வந்துட்டு வெளியில போறாங்க. இந்த 17 டாக்டரும் காலையில 7 மணில இருந்து 12 மணி வரைக்கும் இருக்க முடியாது. இதை வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். 8 மணி நேரத்துக்கு ஒரு டாக்டர்னா கூட நல்லா பாருங்க, ஒரு 8 மணி நேரத்துக்கு மொத்தமே ஒரு 5 டாக்டர் தான் இருப்பாங்க. இந்த 5 டாக்டரும்
இந்த 500 பேரையும் பார்த்து ஓபி பார்த்து உள்ள ஒருவேளை அறுவை சிகிச்சை ஆபரேஷன் பார்த்து இது போக அட்மிட் ஆயிருக்கக்கூடிய உள் நோயாளிகளை இவங்களெல்லாம் பார்த்து எப்படி இவங்க வந்து ஒரு ஃப்ரீ மைண்டா அவங்களால வேலை பார்க்க முடியும்? போதுமான அளவு மருத்துவர் பற்றாக்குறை. அப்ப யார சொல்லுவாங்க? உள்ள தலைமை மருத்துவரை தான் நம்ம போய் குறை சொல்லுவோம். டாக்டர் சரியில்லை, நர்ஸ் என்னை திட்டுறாங்க, நர்ஸ் என்னை அது பண்றாங்க. அப்ப இதெல்லாம் யாரு செய்யணும்னா இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் போய் சட்டமன்றத்துல போய் பேசணும். எங்களுக்கு வந்து இங்க அதிகமான நோயாளிகள் வர்றாங்க. நான் இந்த உள் நோயாளி வெளி நோயாளின்னு சொல்றது 500 பேருங்கிறது தலைமை மருத்துவமனைக்கு வந்து போறவங்க. இது போக ஆரம்ப சுகாதார நிலையம் அங்கங்க பிரிச்சு விட்டுருக்காங்க. அப்ப இத்தனை சிவகாசிக்கு ஒட்டு மொத்தமா பார்த்தா ஒரு 1000 நோயாளிகள் உள்ள வந்துட்டு போறாங்க. எத்தனை மருத்துவர்கள் இருக்கிறாங்க? மருத்துவர்களை பெருக்கணும், அதே நேரத்தில் செவிலியர்களை அதிகமா கொடுக்கணும். தூய்மை பணியாளர்கள் இப்ப ஒரு 3-4 மாசம் முன்னாடி கூட வெளியே நின்று போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த போராட்ட குணம் பண்றவங்க நீங்க உள்ள ஒரு முடியாததுனால ஒரு வாந்தியை ஏதோ எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நியாயமான ஒரு உரிமை கிடைக்காத பட்சத்துல உங்க வாந்தி அவங்க எப்படி வந்து மனசார எடுத்து அள்ளி போடுவாங்க சொல்லுங்க? அவங்களுக்கான வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. இன்னைக்கு பொதுமக்கள் நம்ம எல்லாமே யாருக்கு எதிராக வேலை செய்யறோம்னா அந்த அரசு ஊழியர்களுக்கு எதிராக குறை சொல்றோமே தவிர அரசு எதிர்த்து நம்ம எந்த குரலையும் உயர்த்துறது கிடையாது. அப்ப ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இந்த டயானா என்னும் நான் ஒருவேளை வந்தோம் அப்படின்னா நிச்சயமா அரசு மருத்துவர்களை அதிக அளவு உள்ள கொண்டு வரும், தரமானதாக. அப்ப அதிக அளவு உள்ள கொண்டு வரும்போது அவங்க அன்பா பார்ப்பாங்க, கூடுதலா கொஞ்ச நேரம் பேசுவாங்க. பேசும்போது அரசு மருத்துவமனையில நல்லா பாக்குறாங்க. இப்ப இதே சிவகாசி அரசு மருத்துவமனையில ஒரு பிரைவேட்ல நமக்கு டெவலப் ஆகுது, பேஷண்ட் நிறைய பேர் வர்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய முக்கிய டாக்டர் வந்து கூட 2 டாக்டரை கூடுதலா பணியமர்த்துவாங்க. இதே இது வந்து இங்க இருக்கக்கூடிய தலைமை மருத்துவர் வந்து இன்னைக்கு எனக்கு கூடுதலா 2 டாக்டர் வேணும் அப்படின்னு சொல்லி அவரால் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியுமா? இல்ல ஒரு 10 பேரை செவிலியர்களை உள்ள நான் அப்பாயின்மெண்ட் பண்ணி நான் சரியா அப்ப அவரால் நினைச்சா கூட செய்ய முடியாது. தரமான மருத்துவத்தை நான் கொடுக்கணும்னு சொன்னா கூட என் மண்டை சரி கிடையாது, எனக்கான கையில விலங்கு போட்டிருக்கு. இப்ப இதெல்லாம் சொல்லாம இப்ப நான் இருக்கும்போது எனக்கு அடிக்கடி அழைப்பு கொடுப்பாங்க, அக்கா அரசு மருத்துவமனையில இவ்வளவு மோசமா நடந்துக்கிறாங்க, இவ்வளவு இதான் நடந்துக்கிறாங்க, இங்க பாருங்க அங்க பாருங்க. எல்லாத்தையுமே ஒரு உளவியல் ரீதியா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு தொழிலாளினா ஒரு 8 மணி நேரம் வேலை பார்க்கலாம். 15 மணி நேரம் வேலை பார்த்தவன்கிட்ட போய் நீங்க அன்பா என் கூட பேசுனா பேச மாட்டாங்க. அதுதான் மருத்துவர்களுக்கும் உண்டு. அதனால ஒரு உறுப்பினரா வரும்பொழுது சட்டமன்ற உறுப்பினரா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா மருத்துவர்கள் கல்விக்கும் மருத்துவத்துக்கும் சுற்றுச்சூழல் இந்த 3 விஷயத்துக்கும் நிச்சயமா முக்கியத்துவம் கொடுத்து சட்டமன்றத்துல நான் வந்து பேசுவேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஊரணிகள் கண்மாய்கள் எல்லாமே இன்னைக்கு மிக முக்கியமானவர்களால ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இந்த ஃபயர் சர்வீஸ் என்று சொல்லக்கூடிய எங்க இருக்கு அப்படின்னா நகரத்தினுடைய மத்தியில இருக்கு. இப்ப முதலிப்பட்டியில ஒரு வெடிப்பு வெடிச்சிச்சு அப்படின்னா இங்க இருந்து அவங்க போறவங்களையும் 40 விழுக்காடு ஒரு தீக்காயம் அடைஞ்சவங்க 60, 70, 80ன்னு அவங்களுடைய காயங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு பாடநூல் கழகம் வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு பிரஸ்ல தான் அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அது வந்து அவங்க கடந்து வேற மாநிலத்துக்கு போயிடுச்சு. சட்டம் படிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நான் மதுரைக்கு தான் குறைந்தபட்சம் மதுரை அல்லது தேனி, திருநெல்வேலி, திருச்சி இந்த மாதிரிதான் போகுது. இந்த சட்ட கல்லூரி நம்ம இத வந்து அரசு பள்ளி தரமா இருந்துச்சுன்னா நிச்சயமா. வணக்கம்.